Class 6 Chapter 2 Lines and Angles. Lines and Angles la figure it out. Find the degree measures of the following angles using your protractor. ஸோ ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணி நம்ம இங்கே டிகிரி மெஷர் பண்ண போனோம். 3 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ப்ரொடெக்டர் ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த ப்ரொடெக்டரில் பாருங்கள், ப்ரொடெக்டரில் நடுவில் ஒரு லைன் இருக்கும். அந்த நடுவில் வர லைன் வந்து இந்த வேர்டெக்ஸ் மேலே வரணும். இதுதான் நமக்கு வேர்டெக்ஸ். 2 லைனை ஜாயின் பண்ணுற இடத்துல கரெக்டாக கொண்டு வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் இங்கே ஒரு லைன் இருக்குல்ல, இந்த லைனை அது மேலே அந்த லைன் மேலே கரெக்டாக வர மாதிரி வைக்கணும். ஸோ வச்சுட்டு இப்போ நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா 50க்கு 2 லைன் முன்னாடி இருக்குது. ஸோ 50க்கு 2 லைன் முன்னாடி அப்படின்னா 48 டிகிரி. ஸோ இதோட டிகிரி வந்து 48 டிகிரி. இங்கே 15 ஏன் பார்க்குறோம், இதுதான் இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. 0, 10, 20, 30, 40, 50. பட் 50க்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. 2 லைன்ஸ் இருக்கிறதுனால இது 48 டிகிரி. இது 48 டிகிரி. இப்போ இதே மாதிரி நான் செகண்ட் ஒன்க்கு பார்க்குறேன். ஸோ செகண்ட் ஒன்னில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். செகண்ட் ஒன்னில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இங்கேருந்து நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணோமோ அங்கே 0, 10, 20. இது 20 தாண்டி இருக்குது. 20 வந்து நமக்கு இங்கே முடிஞ்சிருச்சு. 20 தாண்டி எத்தனை இருக்குன்னா 25க்கு ஒரு லைனு முன்னாடி இருக்குது. ஸோ 25க்கு ஒரு லைன் முன்னாடினா 24 டிகிரி. ஸோ இது 24 டிகிரி. தேர்ட் பிக்சர் பாருங்கள். தேர்ட் பிக்சரில் வேர்டெக்ஸ் அண்ட் இந்த லைனும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது எங்கே இருக்குன்னா எக்ஸாக்டாக 110 இருக்குது. ஸோ இது 110 நான் எப்படி சொல்கிறேன், இந்த இடத்துலேருந்தே நான் கவுண்ட் பண்ணுறோம். 0, 10, 20, 30, 40, 50, 60 இப்படி போயிட்டு 90, 100, 110. ஸோ இங்கே வந்து 110 டிகிரி. கொஷின் நம்பர் 2 வந்து ஃபைண்ட் த டிகிரி மெஷர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இன் யோர் கிளாஸ் ரூம் யூஸிங் யோர் ப்ரொடெக்டர். ஸோ கிளாஸ் ரூம்ஸில் இருக்க டிஃப்ரெண்ட் ஆங்கிளை நம்மளை மெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது செகண்டு. அண்ட் தேர்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த டிகிரி மெஷர்ஸ் ஃபார் த ஆங்கிள்ஸ் கிவன் பிலோ. செக் இஃப் யோர் பேப்பர் ப்ரொடெக்டர் கேன் பி யூஸ்ட் ஹியர். ஸோ நம்ம பேப்பர் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றதையும் செக் பண்ணணும். முதல்ல நம்ம இதுக்கு டிகிரி மெஷர் பண்ணணும். ஸோ டிகிரி மெஷர் பண்ணுறதுக்கு இந்த டாட்டில் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். லைன், ஸோ இந்த லைன்லேருந்து ஆரம்பித்து 0லேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். 0, 10, 20, 30, 40. அண்ட் இது 40ல் எங்கே இருக்குது பாருங்கள், கரெக்டாக 40 தாண்டி ஒரு 2 லைன் போயிருக்கு. ஸோ 2 லைன் போயிருக்கு அப்படின்றதுனால அது 42 டிகிரி. அது கரெக்டாக 42 டிகிரி தானா அப்படின்றத நம்ம இன்னொரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஸோ டாட் அண்ட் லைன். ஸோ நமக்கு இங்கே வருங்க 44 வரைக்கும் வந்திருக்கு எக்ஸாக்டாக இருக்குமோ. ஸோ இது 44 டிகிரி. இப்போ இதே மாதிரி இங்கே இது மெஷர் பண்ணும்போது அந்த டாட் வேர்டெக்ஸில் வச்சாச்சு. ஸ்ட்ரெயிட் லைனில் வச்சதுக்கப்புறமா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 0, 10, 20 அப்படின்னு போயிட்டு இது எங்கே வரைக்கும் போகுது அப்படின்னா 110க்கும் 120க்கும் நடுவில் இருக்குது. 115 தாண்டி போயிருக்கு. ஸோ இட் இஸ் 116. இந்த லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்கள். இது 116 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதோட வேல்யூ வந்து 116 டிகிரி. ஸோ 110க்கும் 120க்கும் நடுவில் 115 தாண்டி இருக்குது. ஸோ 116 டிகிரி. அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு கேன் யூ ஃபைண்ட் த டிகிரி மெஷர் ஆஃப் த ஆங்கிள் கிவன் பிலோ யூஸிங் த ப்ரொடெக்டர். இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே நமக்கு ஆங்கிள்ஸ் இன்டீரியர் உள்ளே இருக்கிற ஆங்கிள்ஸ். பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கால்குலேட் பண்ணணும்னா ஃபுல் ப்ரொடெக்டரோட வேல்யூ வந்து
ஒரு ப்ரொடெக்டரோட வேல்யூ 180, இது ஹாஃப் சர்க்கிள். ஃபுல் சர்க்கிளோட வேல்யூ அப்போது 316 வரும். ஸோ இந்த 360ல் இந்த இன்டீரியரை மைனஸ் பண்ணால் எனக்கு இந்த எக்ஸ்டீரியர் கிடைக்கும். ஸோ அப்போ இன்டீரியரை கால்குலேட் பண்ணோம். இன்டீரியரை கால்குலேட் பண்ண நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஃபிக்ஸ் பண்ணால் எனக்கு என்ன வருது, 100 டிகிரின்னு வருது. ஸோ அப்போ இந்த இடத்துல நான் வந்து 100 டிகிரின்னு இன்டீரியர் எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் எனக்கு தேவை இந்த வேல்யூ. அந்த வேல்யூக்கு நான் என்ன பண்ணணும், 360 டிகிரிலேருந்து 100 டிகிரி இன்டீரியரை சப்ட்ராக்ட் பண்ணுறேன், விச் இஸ் 260 டிகிரி. ஸோ இதோட வேல்யூ வந்து 260 டிகிரி. Question number 5. Measure and write the degree measures for each of the following angles. இது ஒன்றுக்கும் நம்ம டிகிரி மெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க. டாட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது எங்கேருந்து பார்க்கணும், நம்ம இங்கேருந்து பார்க்கணும். 0, 10, 20, 30, 40, 50, 60, 70. இது வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா 80ல் இருக்குது. ஸோ இதோட டிகிரி 80 டிகிரி. இப்போது செகண்ட் கொஸ்டின் பி பார்ட்டுக்கு. ஸோ பி பார்ட்டுக்கு எங்கே இருக்குது பாருங்கள், 120 டிகிரியில் இருக்குது. இங்கே 0லேருந்து ஆரம்பித்து இங்கே வரும்போது 90, 100, 110, 120 டிகிரி. ஸோ இதோட வேல்யூ 120 டிகிரி. ஸோ பி சப்டிவிஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சி சப்டிவிஷன். நமக்கு இதில் 6 சப்டிவிஷன் இருக்குது. இப்போ சிக்கான வேல்யூ பாருங்கள். ஸோ சிக்கான வேல்யூ வந்து எக்ஸாக்டாக 60ல் இருக்குது. ஸோ இந்த 60க்கு நேரம் இருக்கா, இங்கேருந்து 0ல் ஆரம்பித்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகி இங்கே வரும்போது 60. ஸோ இதுக்கான வேல்யூ 60 டிகிரி. அண்ட் டி பார்க்கும்போது இந்த பக்கத்துலேருந்து பார்க்கணும். இப்போ இது நான் இங்கேருந்து 0லேருந்து பார்ப்பேன். என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 0லேருந்து பாருங்கள். 0லேருந்து அப்படியே பார்த்துட்டே வரும்போது இது எங்கே இருக்குது அப்படின்னா, இது எக்ஸ்டெண்ட் பண்ணால் 120க்கு நேராக இருக்குது. ஸோ இது 120 டிகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஈக்கான ஆங்கிள் இங்கேருந்தே மெஷர் பண்ணிட்டு வாங்க. 0லேருந்து அப்படியே மெஷர் பண்ணிட்டே வந்தால் இங்கே என்ன வந்திருக்கோம், நமக்கு 130 வந்திருக்கு. ஸோ 130க்கு நேராக இருக்குது, விச் இஸ் 130 டிகிரி. ஸோ லாஸ்ட் ஒன் இதில் எஃப் மேலே வச்சா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தால் இது எங்கே வந்திருக்கு அப்படின்னா 60 டிகிரியில் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா 60. ஸோ 60 டிகிரி. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த டிகிரி மெஷர்ஸ் ஆஃப் பிஎக்சி, சிஎக்சி, ஏஎக்ஸ்பி, பிஎக்சி. இது நாலுத்துக்கும் மெஷர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ பிஎக்ஸ்இ, பிஎக்ஸு இ. இந்த பிஎக்ஸி அப்படின்றது வந்து இங்கே இருக்குது. மற்றதெல்லாம் பார்க்க வேண்டாம், நம்ம இது மட்டும் பாருங்கள். இது மட்டும் பார்க்கும்போது ஈலேருந்து ஆரம்பிங்க. 0லேருந்து ஆரம்பிக்குது, அப்படியே ஸ்லோவாக இங்கே வரும்போது 90, 100, 110. ஆனால் இது எங்கே இருக்குன்னா 105 மிடில் இருக்குது, எக்ஸாக்டாக மிடில் இருக்குது. ஸோ பிஎக்ஸ்இயோட ஆங்கிள் 105 டிகிரி. சாரி 115 டிகிரி. 110க்கும் 120க்கும் நடுவில் இருக்குது. ஸோ 115. அடுத்தது சிஎக்ஸ்இக்கும் இங்கே ஈலேருந்து பார்த்துட்டே வாங்க. ஈலேருந்து பார்க்கும்போது இங்கே வரும்போது 80, 85. ஸோ 85 டிகிரி. சிஎக்ஸ்இ ஈக்குவல் டு 85 டிகிரி. நெக்ஸ்ட் ஏஎக்ஸ்பிக்கு நான் இங்கேருந்து பார்த்துட்டு வரணும், இப்படி பார்க்கணும், இந்த டைரெக்ஷனில் பார்க்கணும். ஸோ 0, 10, 20, 30, 40 இப்படி பார்த்துட்டே வரணும். இங்கே வரும்போது 60, 65ல் இருக்குது. ஸோ ஏஎக்ஸ்பி ஈக்குவல் டு 65 டிகிரி. லாஸ்ட்டு பிஎக்சி. ஸோ இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னும் போது ஆங்கிள் எப்படி பார்க்கணும், இங்கே 5, இதில் 10 இருக்குது. ஸோ 15, 25, இங்கே ஒரு 5, 30. ஸோ
இந்த இடத்துக்குள்ளேயே பார்க்கும்போது it is 30 degree. So BXC equal to 30 degree. Next, find the degree measures of அப்படின்னு 3 கொடுத்துருக்காங்க. PQR. ஸோ PQRக்கு பார்க்கும்போது இதை நான் வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தா இங்கேருந்து பார்க்கணும், ஆறுலேருந்து பாருங்கள் 0, இங்கே 0, 10, 20, 30, 40க்கும் 50க்கும் எக்ஸாக்டாக மிடில் இருக்குது. ஸோ 45 டிகிரி. PQR ஈக்குவல் டு 45 டிகிரி. ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. PQS. ஸோ எஸ்ன்றதுனால இந்த ப்ரொடெக்டரை நம்ம எஸ் மேலே ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் மேலே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இங்கேருந்து கவுண்ட் பண்ணிட்டே வாங்க. 0லேருந்து இதை கவுண்ட் பண்ணிட்டே வந்தால் இங்கே வரும்போது 90, இங்கே வரும்போது 100. ஸோ PQSோட வேல்யூ 100 டிகிரி. நெக்ஸ்ட்டு PQT. ஸோ PQT இப்போ டீயில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ டீயில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா இங்கே வரும்போது 150 டிகிரி. ஸோ எக்ஸாக்டாக 150ல் இருக்குது. இந்த பக்கத்துலேருந்து இப்படி பார்த்துட்டே வரணும். இது ரொம்ப அகலமாக ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ 90க்கு மேலே இருக்கும். PQT ஈக்குவல் டு 150 டிகிரி. ஸோ கொஷின் நம்பர் 7 முடிச்சாச்சு. அடுத்தது கொஷின் நம்பர் 8ல் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மேக் த பேப்பர் கிராஃப்ட் as per the given instruction, then unfold and open the paper fully. Draw lines on the creases made and measure the angles formed. ஸோ இந்த பேப்பர் கிராஃப்டை பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி இதில் ஆங்கிள் மெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க. இது நம்ம கிராஃப்ட் பண்ணால் தான் பண்ண முடியும். லாஸ்ட் கொஸ்டின், measure all 3 angles of the triangle shown in figure 2.21a and write the measures down near the respective angle. Now add up the 3 measures. What do you get? Do the same for all the triangles அப்படின்னு நம்மளை செக் பண்ண சொல்கிறாங்க. அப்படின்னா எதனால அந்த ஆன்சர் வருது அப்படின்றது நம்ம வந்து ஃப்யூச்சரில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏக்கு செக் பண்ணும்போது ஏக்கான வேல்யூ 45ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 50க்கும் 40க்கும் நடுவில். ஸோ இட் இஸ் 45 டிகிரி. அடுத்தது பிக்கு ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த லைன் பாருங்கள். இந்த லைன் வந்து இது இப்படி இருக்குது. ஸோ இங்கேருந்து 0லேருந்து பார்க்கணும். ஸோ 0லேருந்து பார்க்கும்போது 65ல் வந்திருக்கு. ஸோ இது 65 டிகிரி. ஸோ அதையே சியில் பார்க்குறோம். ஸோ சியில் பார்க்கும்போது ஓகே, சி ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த பக்கம் இருக்குது. ஸோ இங்கேருந்து அப்படியே நான் கவர் பண்ணி கொண்டு வரும்போது இட் இஸ் 75. சியோட இது வந்து 75. ஸோ இதை ஆட் பண்ண எனக்கு என்ன வருதுன்னா 45 டிகிரி ப்ளஸ் 75 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரி. ஸோ இதை ஆட் பண்ணும்போது எனக்கு 180 டிகிரி வருது. இப்போ இதே தான் நெக்ஸ்ட்டு பிக்சரில் வருதா அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஏக்கு ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு 55 டிகிரி வருது. ஸோ ஏயோட ஆங்கிள் 55 டிகிரி. ஸோ இங்கே 55 டிகிரி. பியோட ஆங்கிள் பார்க்கும்போது 65 டிகிரி வருது. ஸோ 65 டிகிரி. ஸோ சியோட ஆங்கிள் பார்க்கும்போது இட் இஸ் 60 டிகிரி. ஸோ சியில் 60 வரதுனால 60 டிகிரி. இப்போ இதை ஆட் பண்ண எனக்கு என்ன வரும்? 60 டிகிரி ப்ளஸ் 65 டிகிரி ப்ளஸ் 55 டிகிரி. ஸோ 3 ஆட் பண்ணும்போது 180 டிகிரி வருது.
இப்போ இதை இங்கே பாருங்கள், ஏயோட ஆங்கிள் பாருங்கள். ஏயோட ஆங்கிள் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு 30ல் முடிஞ்சிருக்கு. ஸோ ஏயோட ஆங்கிள் 30 டிகிரி. இங்கே வெளியில் எழுதுகிறேன் 30 டிகிரி. பியோட ஆங்கிள் பியோட ஆங்கிள் அப்படின்றது 60 டிகிரி. அண்ட் சியோட ஆங்கிள் சியோட ஆங்கிள் அப்படின்றது நமக்கு 90 டிகிரியில் வந்திருக்கு. சியோட ஆங்கிள் இங்கே இருக்குது, விச் இஸ் 90 டிகிரி. இப்போ இதை 3 ஆட் பண்ணும்போது 30 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரி ப்ளஸ் 90 டிகிரி விச் இஸ் 180 டிகிரி. ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் 3 பக்கம் ஆட் பண்ணும்போது நமக்கு 180 டிகிரி வந்திருக்கு.